அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன இதுல பாக்குறதுக்கு முன்னால நான் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். இப்போ நம்ம ஏஞ்சல் டிவி என்பது வந்து இந்தியால மாத்திரம் இல்ல, உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளும் அந்த ஏஞ்சல் டிவி போகுது. அந்தந்த தேசங்கள்ல இருக்கிறவங்க வந்து ஏஞ்சல் டிவியோட நிகழ்ச்சிகளை பாக்குறாங்க. இப்ப நம்ம தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக நம்ம பார்த்த எல்லாமே இந்திய தேசத்தின் மேல் வருகிற ஆபத்துகள், இந்திய தேசத்தின் மேல் வருகிற காரியங்கள் அப்படின்னு. இது தாண்டி உலக நாடுகள்ல பல நாடுகள்ல வரக்கூடிய சில ஆபத்துகள், பேராபத்துகள், இதை பற்றி எல்லாம் கர்த்தர் வந்து சில வெளிப்பாடுகள் கொடுத்திருப்பார். அதனால நம்ம அதை குறித்து கொஞ்சம் பேசினா அந்தந்த தேசங்கள்ல இருந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர்கள் பொருள் அந்த தேசத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது நம்ம இந்தியர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்கிற அந்த தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த என் மூலமா கர்த்தர் பேசின சில தீர்க்க தரிசனங்கள், அதையே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அது மாதிரி கர்த்தர் வந்து உங்ககிட்ட நிறைய காரியங்கள் வந்து பேசியிருக்கிறார். நீங்க உலக அளவுல போய் பல தேசங்கள்ல தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறீங்க. அப்படிங்கும்போது பல நாடுகள் பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறத நாங்க சாட்சிகள் மூலம் கேள்விப்படுறோம். நீங்க உங்களுடைய சில அனுபவங்களை நல்ல கர்த்தர் உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி காண்பித்த சில காரியங்களை சொன்னா அதுக்காக நம்ம வந்து ஜெபிக்க வைக்கலாம். அந்த காரியங்களை குறித்து நாங்களே தெரிந்து கொள்ளலாம். இப்போ சென்ற ஆண்டு நம்ம கடந்த லாஸ்ட் 4 வருஷமா இஸ்ரேல்ல மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கோம் இல்லையா? சென்ற ஆண்டு விசேஷமாக வந்து இந்த சீனாய் பர்வதத்தின் கீழே ஒரு முதல் பகுதி மீட்டிங்கும் 2வது பகுதி எருசலேம்ல நடத்தும்படியாக தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாப்புல. ஆனா அந்த மீட்டிங் துவங்குறதுக்கு முன்பதாக என்னை தனிப்பட்ட முறையில ஒரு 3 நாட்கள் சீனா மலை மேல போய் உபவாசம் இருக்கும்படியாக தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தாரு. ஸோ அது மாதிரி போய் இந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னாலே நாங்க போய் இந்த கர்த்தர் வந்து எருசலேமில் நம்ம வந்து மீட்டிங் நடத்துவதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா சில புதிய காரியங்கள் வந்து கர்த்தர் வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது அது எருசலேம்ல தான் முதல்ல துவக்கப்பட்டு அப்புறம் உலகம் முழுவதும் அது பரவ பண்ண வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அல்ல முதல் முறை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் திருச்சபையில் மேல இறங்கி வரும்போது நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு நீங்காமல் இருங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அந்த அபிஷேகம் எங்க வேணாலும் கிடைக்கும், நீங்க போங்கன்னு சொல்லல, அது வந்து காத்திருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்ப புதிய காரியங்கள் வெளிப்படுத்தும் போதெல்லாம் எருசலேம்ல வந்து இந்த கடைசி காலங்களில் தான் அநேக பல புதிய விஷயங்கள், மறைக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்தப்பட போகின்றன. அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருடந்தோறும் எருசலேம்ல மீட்டிங் நடத்துன்னு சொல்றாங்க. இந்த எருசலேம்ல நடத்துற மீட்டிங்ல இந்த வருஷம் புதிதாக சீனாய் மலை போய் ஜெபம் பண்ணுங்க, அங்க கூட்ட வைங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த எருசலேம்ல இருந்து வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கும் சீனாயில இருந்து வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு என்ன ஏதோ வித்தியாசம் இருக்கா? கர்த்தர் ஏதாவது சொன்னாரா? நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சென்ற ஆண்டு அந்த ரோஷ் ஹஷானா அந்த புதிய வருஷம் தூங்கும் பொழுது ஒரு புதிய கால பரிமாணத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம், கடைசி நாட்கள் துவங்கி விட்டது என்று ஆண்டு பேசினார் இல்லையா? இப்போ இந்த மோசேயின் காலத்துல அவர் வந்து அந்த ஆடு மேய்க்கிறத விட்டுட்டு எகிப்துக்கு சென்று இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதற்கு அவர் அங்க புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு புதிய காலம் மாற்றத்தை உண்டு பண்ணதான புறப்பட்டு போறாரு. அந்த மாதிரி ஒரு இது உண்டாடின பிறகு திரும்ப அதே ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் நம்மள அங்க நிறுத்த வச்சு ஒரு மீட்டிங் நடத்த வச்சாரோ தெரியல. அது மோசம் தெரியல. கீழ்படின வேலைக்காரனுடைய வேலை எஜமான் சொல்றது கீழ்படுகிறது தானே. சோ போயாச்சா, இப்ப எங்க மலையில 3 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது 3 நாள் சீனை மேல உயரத்துல இருந்தீங்களா? ஆமா. அங்க ஒரு மரத்தையும் காணும், ஒரு நிழலும் காணும். எப்படி 3 நாள் அங்க இருந்தீங்க? இருக்க சொன்னாங்க, இருந்தாச்சு. இப்ப இந்த கூட்டம் நடத்துவதற்கு அதுக்கு முன்னாலே போயிட்டாங்க. போயிட்டு 3 நாள் அங்கதான். ஆச்சரியமா இருக்கு. நான் 2 முறை போயிட்டு வந்திருக்கேன். மேல மேல ஏறிட்டு ஏறதுக்குள்ளே மூச்சு ஆயிரும். அவரை 3 நாள் அங்க இருக்கிறேன்னா ஒரு பச்சை மரம் இருக்காது, எனக்கு வெறும் பாறைகளும் அந்த வெயிலுக்கும் பயங்கரமா இருக்குமே. எப்படி 3 நாள் அங்க தங்குனீங்கன்றதே எனக்கு ஆச்சு. நம்ப முடியுதா? அப்போ ஒரு நாள் வந்து இந்த எருசலேம் பட்டணம் 2ஆக பிளக்கப்பட போகிறதுன்னு ஆண்டு பேசுறாப்புல. அப்ப நான் அந்த ஆச்சரியப்பட்டு கேட்கிறேன், அது எப்படி ஆண்டவரே அப்படின்னு. அப்பதான் இந்த வசனத்துல சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல இந்த பட்டணம் 2ஆக பிளக்கப்படும். அது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியினால அந்த மாதிரி உண்டாகும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அது வந்து கர்த்தருடைய வசனங்கள் என்ன பண்ணும், கர்த்தருடைய பாதங்கள் அங்க வந்து நிற்கும் போது அது வந்து அந்த ஒலிவு மலை வடக்கு தெற்கா 2ஆ வந்து பிரிஞ்சு போகும் இப்படி போட்டிருக்கலையா? அப்படி இத பேசுறது வந்து ஒரு தேவதூதன் வந்து பேசுறாப்புல. பேசிட்டு நான் வந்து பிரத்யேகமா ஒரு ஓப்பன் விஷன்ல அது தெரியுது. அவர் கையில வந்து ஒரு நீளமான ஒரு பட்டயம் ஒண்ணு இருக்குது. பேசுறவங்க திடீர்னு பாக்குறேன், அமெரிக்கா மேப் தெரியுது.
பேசுறது எருசலேம் பேசிட்டு திடீர்னு பார்க்க நல்ல ஒரு இந்த நியூஸ்ல கட்டுறாங்க 3 டைமென்ஷன் அந்த மேப், அந்த மாதிரி கண் எதிர ஒரு 3 அடி நீளத்துல அந்த மேப் தெரியுது. ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நேரா சென்டர்ல முடி குத்துறாரு. குத்துனா அந்த தேசம் இந்த கண்டம் 2ஆ பிளக்குது. இப்ப சொல்றாரு, இந்த எருசலேம் பட்டணம் 2ஆக பிளக்கிறதுக்கு யாரு காரணமாக இருப்பாங்களோ அந்த இஸ்ரவேலின் நண்பன் அவனை காட்டி கொடுத்து அவங்களுக்கு துரோகம் பண்ணுவான். அவன் செய்கிற அந்த தேசத்துக்கு அந்த தேசம் 2ஆக பிளக்கப்படும். ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி அமெரிக்கா தேசத்துக்கு வந்து அந்த தேசம் கண்டமே 2ஆக பிளக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து. இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து அமெரிக்க தேசம் இஸ்ரேலோட ஒரு நல்ல ஒரு நட்பு முறையில இருக்கு. ஆனா இது வந்து இஸ்ரேலுடைய முதுகில் குத்தும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிடுவாங்க. ஆமா, நம்பிக்கை துரோகம். இந்த ஜூலியஸ் சீசருக்கு புரூட்டஸ் என்ன செய்தாரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்டு இதை நான் இந்த எருசலேம் மீட்டிங்ல அதை சொல்றேன், இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு. மறுநாள் அதுக்கு ஆதாரமாக நியூஸ் பேப்பர்ல ஒரு கட்டுரை வந்துருச்சு. இந்த எகிப்துல வந்து ஆட்சி மாறுச்சு இல்லையா, ஆட்சி மாறின முதல் நாளில இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் இயக்கம் இந்த அன்வர் சடாட் பீரியட்ல இந்த இஸ்ரேலோட செய்த சமாதான உடன்படிக்கை முடிச்சாச்சு. அவங்க செய்த முதல் வேலை இது. உடனே இந்த இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாஹூ அவரு இதை முறையிட்டு இருக்காது, ஏன் இதை உடைச்சிங்க, செய்யக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அங்க உடனே ஒரு மாநாடு ஒண்ணு நடந்திருக்குது. அதுல அந்த அமெரிக்கா தேசம் 2-3 தேசங்கள் ஒன்று கூடி மாநாடு நடத்ததுல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அமெரிக்கா தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமாக திரும்பிக்கிட்டு அவன் செய்தது சரிதான் அப்படின்னு வாக்குமூலம் வந்துருச்சு. அது உடனே கொண்டு அந்த நியூஸ் பேப்பர்ல காமிச்சாங்க, இது நிறைவேற துவங்கி விட்டது என்று. அப்போ இஸ்ரேலுக்கு இத்தனை வருஷமா, அதாவது கிஸ்ஸிஞ்சர் காலத்துல இந்த நிக்சன் காலத்துல இருந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ண அமெரிக்க தேசம் அது நண்பன் அமெரிக்காக்கு, ஐ மீன் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நண்பன் இது சொன்னா அந்த இஸ்ரேல் தேசம் தான் சொல்றாப்புல. கண்டிப்பா அந்த நண்பனே வந்து இப்போ முதுகுல இருந்து கத்தி குத்துற மாதிரி மாறிட்டாப்புல. இப்போ அந்த இஸ்ரேல் தேசத்தை, அந்த எருசலேம் வந்து அவங்க இந்த நட்பு பாராட்டின அந்த தேசத்திற்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்யறதுனால அமெரிக்க தேசத்தில் இந்த பாதிப்பு வருமா? அதனாலதான் ஆமா இந்த பாதிப்பு வரும் என்று அந்த வெளிப்பாடு வந்துச்சு. அது நான் பப்ளிக்கா சொன்ன பிறகு அங்க வந்திருந்த சில அமெரிக்க தேசத்தை சேர்ந்த போதகர்கள் அவர்களும் அமெரிக்க தேசத்துல இருக்க சில தீர்க்கதரிசிகள் இதே போன்ற ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய நிலநடுக்கம் தேசத்துல உண்டாகி அந்த தேசம் அது கரெக்டா பார்த்தா இந்த ஜியாலஜி படி அமெரிக்கா தேசத்தின் நடுவுல ஒரு அந்த எர்த்குவேக் ஃபால்ட் லைன் ஒண்ணு இருக்குதான். அந்த ஃபால்ட் லைன் உண்டாகி கரெக்டா அந்த தேசத்தை 2ஆ சென்டர்ல 2ஆ பிளந்ததற்கு ஒரு பெரிய ஃபால்ட் லைன் 2ஆக பிளந்தா இந்த பசிபிக் கடல் அட்லாண்டிக் கடலுடைய தண்ணி சமுத்திர தண்ணி நேரா அந்த தேசத்துக்குள்ள வந்து ஒரு பிளவு உண்டு பண்ணிரும் அப்படின்னு விஞ்ஞானிகளும் சொல்றாப்புல. அப்ப இது வந்து அவர்கள் வந்து கர்த்தருடைய வசனத்துல போட்டுக்க மாதிரி இஸ்ரேலை சபிக்கிறவர்களை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப இவங்க வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா தங்களுடைய விரலை நீட்டுறதுனாலும் துரோகம் பண்றதுனாலும் அப்படி பண்ணினால் அங்க அமெரிக்கால இருக்கிற செனட் அந்த அமைச்சரவை அல்லது அமைச்சர்கள் அல்லது அதனுடைய அதிபர் இந்த பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்படி அமெரிக்கா வந்து எருசலேமுக்கு விரோதமா எழும்பினால் அந்த தேசம் ஒரு பெரிய பின்விளைவு வந்து சந்திக்க வேண்டி வரும். அப்படித்தானே? ஆமா. இப்போ சரித்திரத்துல இந்த 1973 யோம் கிப்பூர் வார் நடந்துச்சு. ஆமா. அப்ப இருந்த இஸ்ரேலுடைய பிரதமர் கோல்டன் மேயர் அந்த அம்மா வந்து அப்ப ஒரு நிக்சன் தான் ஜனாதிபதியா இருந்தப்ப. ஆமா. இந்த அம்மா போன் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இவர் மறுத்திருக்காரு. மறுத்துட்டு இல்ல எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருல. அப்புறம் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன் ஜெர்மனும் பொழுது அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இவருக்கு நினைவுக்கு வந்துச்சான். நீ ஒரு நாள் அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், நீ ஒரு நாளைக்கு இந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்துல நீ வந்து கொண்டு நிறுத்தப்படுவாய், அப்பொழுது நீ இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்ன வார்த்தை. இஸ்ரேலோட தாயார் சொன்ன வார்த்தை. இது டாக்குமெண்டேஷன் இருக்குது. இவர் அந்த இரவுல அந்த வார்த்தை அவளுக்கு நினைவுக்கு வந்து மறுநாள் அந்த கோல்டன் மேயருக்கு போன் பண்ணி இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அது மாத்திரம் சொல்லுங்க கேட்டிருக்காரு. உடனே அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இவ்வளவு ஆயுதங்கள் வேணும், உதவி வேணும்னு.
ஒரு உடனே அதெல்லாம் ஓகே பண்ணி சாங்ஷன் பண்ணி இஸ்ரேல் அன்று அந்த யோம் கிப்பூர் யுத்தத்துல ஜெயித்ததுக்கு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய நண்பனாக இருந்து உதவி பண்ணிருக்குது. இதோடைய விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, இந்த வாட்டர் கேட் நடந்துச்சுல பிரச்சனை, வாட்டர் கேட் பிரச்சனை இல்ல, இவர் நிக்சன் ரொம்ப அவமானப்படப்பட்டு வெளியே போக வேண்டியது இருந்த சூழ்நிலை. இந்த உதவி செய்த நிமித்தம் இவருக்கு பெரிய தலைக்கு வந்தது தலைப்பாடு போன சொன்ன மாதிரி ஒரு ராஜன்வான கடிதத்தோட வெளியே வந்துட்டார். அப்ப அந்த இஸ்ரேல அவர் ஆஸ்வதித்த நிமித்தம் தனக்கு ஒரு நன்மை பெற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. இப்போ நீங்க வந்து இஸ்ரேல் போறீங்க, நீங்க 2 பேருமே இஸ்ரேல் போறீங்க அடிக்கடி, அமெரிக்காவும் போகிறீர்கள் 2 பேரும். அப்படி அந்த மாதிரி போகும்போது இந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துரோகம் பண்ற மாதிரியான வாய்ப்புகள், ஒரு திரைமறைவுல நடக்கிற மாதிரி சில காரியங்கள் அங்க இருக்க நண்பர்கள் மூலம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது வந்து நடந்து கொண்டிருக்குதா? வெளியே வந்து வெளி தோற்றத்தில் நண்பர் மாதிரியும் உள்ளுக்குள்ள வந்து அவங்க வந்து இந்தந்த மாதிரி பிரச்சனைகளால அவர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சில தோற்றங்கள் எங்கேயாவது வந்து தட்டுப்படுதா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க என்ன பாக்குறீங்க? ஏன்னா இப்ப சமீபத்துல இஸ்ரேல்ல இருந்து வந்த ஒரு அமைச்சரோ வந்து இப்ப அமெரிக்க ஜனாதிபதி முறையா வரவேற்கல, கனம் கொடுக்க பிரதமர் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்பவே அமெரிக்காவில இந்த தலைமை இடத்துல இருக்கிறவங்க இஸ்ரேலுக்கு எகேன்ஸ்டா இருக்காங்க, அது கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கல அப்படின்னு பிரச்சனை வந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்தா வாசல் வழியா தானே ஒரு கெஸ்ட் வர வைப்போம், ஒரு முன் வாசல் வழியமா வர வைக்காம கொள்ள வாசல், அது ஒரு தேசத்து பிரதம அவமானப்படுத்துற கொள்ள வாசல் வழியாக அவரை வரவேற்று சந்திச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய இன்சல்ட் அப்படின்னு அமெரிக்கால இருக்கிறவர்களே அத கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒண்ணு. இப்ப அடுத்தது, இப்ப இருக்கிற ஜனாதிபதி அவருடைய பூர்வீகம் வந்து முஸ்லிம் இது இருக்குன்னு எல்லாரும் அது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டுச்சு. அதனால அவருடைய ஃபுல் சப்போர்ட் ஒண்ணு வெளியரங்கமாவும் தெரியுது, மறைமுகமாவும் தெரியுதுன்னா இஸ்லாமிய தேசங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரியும் இஸ்ரேல் தேசத்துக்கு நண்பனா இருக்கிற மாதிரி ஒரு வெளியரங்கமா காமிச்சாலும் எதிர்மறையான காரியங்கள் நடக்குது அப்படின்னு அது நல்லா பகிரங்கமா தெரியுது. இது அவர் வந்து நம்ம இஸ்ரேலுக்கு விரோதமாய் நம்ம செய்யணும், அதுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலுடைய அந்த எதிரி யாரோ அவர்களுக்கு நம்ம வந்து சாதகமா பண்றதுதான் இவர்களுக்கு துரோகம் பண்றது ஆகும். அப்படி பார்க்க போனா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தேசங்கள், இஸ்லாமிய நாடுகள், அதுதான் வந்து இஸ்ரேல் எப்ப விழும், அது அவர்களுடைய அந்த விழுகை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நண்பராக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவங்க தன்னுடைய நட்பை வந்து அந்த எதிரி தேசங்களோட பலப்படுத்திடுவாங்கன்னு அர்த்தமாகும். ஒரு இந்த ஜனாதிபதி பதவிக்கு வந்த நாள் முதல் இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதி செய்யாத மாதிரி எல்லா அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எல்லா தேச தலைவர்களும் ஒரு ரவுண்ட் விசிட், அவர் முஸ்லிம் தேசங்கள் எல்லாத்துக்கும் விசிட் பண்ணி, இந்த அமெரிக்கா உடைய செய்தித்தாள்ல என்ன போட்டுருக்குன்னா, ஒரு இந்த சவுடியில் இருக்க மன்னர் பார்க்கும்பொழுது எல்லாரும் குனிஞ்சி முத்தம் செய்வாங்க அந்த மோதிரத்தை, இந்த போப்பாண்டவர் பண்றாங்கல்ல. ஆனா இவர் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செய்தது கிடையாது. இவர் அந்த மாதிரி குனிஞ்சி அவருக்கு அப்படி தலை வணங்கி முத்தம் செய்ததை செய்தித்தாள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அது எந்த அமெரிக்கன் ஜனாதிபதி சரித்திரத்திலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இவர் ஏன் செய்தாரு, அது நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய அவமானம். அப்போ அவரு வணங்குனதுக்கு என்ன காரணம், மதம் ஒரு காரணமா அப்படின்னு சர்ச்சையெல்லாம் எழுப்பி இருக்குது என்ன. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இவருடைய பின்னணி, அந்த பின்னணி நிமித்தம் தான் இப்ப இஸ்ரேலுக்கு அது வந்து விரோதமாக மாற வாய்ப்புகள் அதிகமா உண்டு. அப்ப இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த மாதிரி மாறுச்சுன்னா அமெரிக்காவில் ஒரு இயற்கை சீற்றம் ஒண்ணு சொன்னீங்க, இது தவிர வேற என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுக்கு முன்பதாக இவர் வந்து இப்போ இவர் இப்ப இருக்கிற முதல் பதவிக்காலம், இந்த முதல் பதவிக்காலம் துவங்குறதுக்கு போன எலெக்ஷன் 2008 எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு நல்ல பக்தியான ஒரு கிறிஸ்தவர் அவங்க போட்டியிடுறாப்புல, ஜனாதிபதி துணை ஜனாதிபதியாக நிற்கக்கூடிய ஒரு அம்மையார், ஒரு 2 பேரும் நல்ல ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இவங்க வந்து இந்த பார்ட்டி, இது வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டி, இது வந்து இந்த டெமோக்ராட் பார்ட்டி, 2 பார்ட்டிகள் இல்லையா. அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அந்த கிறிஸ்தவர் ஜெபிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பீரியட் தான் நான் அமெரிக்கால இருந்தேன். அப்ப நான் வந்து ஊந்தப்பட்டு நான் ஒரு உபவாசம் வந்து ஜெபம் பண்றேன். அந்த
தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்பதாக சிகாகோ பட்டணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கேன். ஏன்னா அடுத்த ஊழி அங்கதான். இந்த ஒபாமா அவர்களும் சிகாகோ தான் அவருடைய சொந்த ஊர். சரி, அங்கதான் அவர் நின்று கவர்னரா இருந்து ஜெயித்தவர். அங்கதான் மீட்டிங் எடுத்து நடக்க போகுது. ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவிக்குள்ளாகி என்னுடைய ஆத்துமா பரலோகத்துக்குள்ள எடுத்து செல்லப்படுறத நான் பாக்குறேன். அங்க போனா அங்க ஒரு போட் மீட்டிங் இருக்குது. அது ஒரு வட்ட மேஜைல அந்த வலது பக்கம் வந்து அப்ரஹாம் ஐயா உட்காந்துருக்காப்புல, இந்த சைட்ல இருந்து மோசே ஐயா உட்காந்துருக்காங்க. அப்ப நாங்க வந்து நின்னோடனே இந்த சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பெரியவங்க முன்னால நம்ம உட்கார மட்டும் இல்லையா. நான் அப்புறம் கூச்சப்பட்டு தயங்கி அப்புறம் அவங்க கம்பல் பண்ணனால வந்து உட்காந்து அவர் கையில இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒண்ணு வச்சிருந்தாரு. அது மேல வந்து USA அப்படின்னு எழுதி இருக்குது. இந்த கையில அப்படி ஃபைல வச்சுக்கிட்டு இந்த ஒபாமா அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்க ஐயா முடியும்? ஏதோ தைரியம் வந்து அவங்ககிட்ட பேசிட்டேன். எப்படிங்க முடியும்? அந்த கிறிஸ்தவர்கள் தானே எல்லாம், அந்த கிறிஸ்தவ கூட்டம் தான் ஜெயிக்கணும் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அவன் ஆட்சிக்கு வந்து அந்த தேசத்துல இவன் ஆட்சிக்கு வந்தா பொருளாதார வீழ்ச்சி நல்லா ஓங்கும், வேலை வாய்ப்புகளும் உயரும் அப்படின்னு ஜனங்களாம் நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்றப்பட்டு எல்லாமே தளக்கலாக மாறும். அப்பொழுது தாங்கள் விரும்பின இந்த தலைவன் உண்மையானவன் அல்ல, நம்ம எதிர்பார்த்து எதுவுமே உண்மையானது அல்ல என்று இதெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லிட்டு இதை நீங்க மீட்டிங்ல போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதான் போய் இந்த மீட்டிங்ல அறிவிக்கிறேன் இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு. அடுத்து ரிசல்ட் அறிவிச்சப்பையும் இவர் ஜெயிச்சிட்டாரு, ஒபாமா ஜெயிச்சிட்டாச்சு. அப்புறம் இந்த ஒரு 6 month பீரியட்லயே அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு. அது எனக்கு பெரிய ஆச்சரியம். இந்த நியூ ஜெர்சி இருக்கு இல்லையா, அங்க ஒரு தமிழ் சபையில ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல இந்த கருத்தை நான் சொல்லி நம்ம அந்த கிறிஸ்தவ கூட்டணி தான் ஜெயிக்கணும், அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, முடிந்தா ஓட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் கோவப்பட்டு அது எப்படி நீங்க இப்படி சொல்லுனா, நாங்களாம் ஒபாமா ஜெயிக்கிறதுக்கான நாங்களாம் ரொம்ப பாடுபடுறோம். நான் மனசுல பாவீங்களா, அவர் எப்படிப்பட்டவர் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, அப்படி ஜெயிக்க வைக்கலாமா? இல்ல அவர் வந்து நல்ல காரியங்கள்லாம் செய்ய போறாரு, இப்படி செய்ய போறேன்னு சொன்னாங்களா. இவரு பதவி ஏற்ற அவர் கையெழுத்து போட்ட முதல் டாக்குமெண்ட் என்னன்னா, இந்தியர்களுக்கு போன வேலை வாய்ப்புகள்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் போட்ட முதல் கையெழுத்து. இந்த H1B லைசன்ஸ் விசா எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் இந்தியர்களுக்கு ஸ்டாப் பண்ணப்பட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலை இழந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. நம்ம யார சப்போர்ட் பண்ணோமோ அவங்களுக்கு ஒரு அப்படி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்ட் 3 yearsல ஒரு ஆட்சி காலத்துல என்னென்னலாம் நடக்கும், என்னென்னலாம் உயரும் என்று அமெரிக்க மக்களே எதிர்பார்த்தாங்களோ அது நேர் எதிர்மறையாக எல்லாமே நடந்து பொருளாதார வீழ்ச்சி. இது வரைக்கும் அமெரிக்கா சரித்திரத்துல இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி. சில வருடங்களுக்கு முன்னால, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால, அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நல்லா இருந்த நேரத்துல ஒரு டிசம்பர் மாதம் நாங்கள் வந்து கூடி ஜெபம் பண்ற ஒரு நேரத்துல ஆண்டவர் பேசியிருக்கிறார் அமெரிக்க தேசத்தை குறித்து. இதுல பொருளாதாரம் வந்து அதிகமாக வீழ்ச்சி அடையும், அவர்கள் வந்து ஒரு உணவுக்கு கூட அடுத்த ஆட்களை எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு வறுமைக்குள்ள வந்து அவங்க தள்ளப்படுவாங்க, பொருளாதார கொள்கைகள் வந்து மாற்றம் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் பேசுறார். அதுக்கு பிறகு வந்து குறிப்பிட்ட சில காலங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கால வந்து அந்த பொருளாதார வீழ்ச்சி, நீங்க சொன்ன இந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவுடைய அது வந்து வெளித்தோற்றத்துல பார்த்தா ரொம்ப தான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாத மாதிரி தன்னை காண்பிக்கிறாங்க, அப்படிதான் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுடைய நிலை வந்து உண்மையில கொஞ்சம் கஷ்டமான நிலைமைலாம் இருக்கிறாங்க, கடுமையா இருக்கிறாங்க. இது வந்து இனி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது வந்து இன்னும் அது வந்து பெருகிட்டு தான் போகுமா? அந்த இனி அது அதிகமாக கூட போகிறது. நீங்க இதை விட மோசமான பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுது. இப்போ இயற்கை ரீதியிலேயே அங்க இருக்க அந்த எக்கனாமிக்ஸ் அவங்களுடைய கணிப்பின் படியே பார்த்தா கூட அது இந்த டாலருடைய மதிப்பு சரிந்து கொண்டே போகிறது. இப்போ ஒரு காலத்துல இந்த ஆஸ்திரேலியன் டாலர், கனடா டாலர்லாம் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இல்லாம குறைவாக இருந்தது. இப்போ அமெரிக்கா நாணயத்தை காட்டிலும் அது உயர்ந்து நிக்குது. ஆஸ்திரேலியா டாலர் ரொம்ப உயர்ந்துருச்சு, கனடா டாலரும் உயர்ந்துருச்சு. இப்போ இது இருந்தபடி சரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அது ஒரு பக்கம் நடக்க, இந்த வேலை வாய்ப்புகள் இல்லாத அன்எம்ப்ளாய்மெண்ட் அதுவும் அதிகமா கூடிக்கிட்டே போகுது. இப்ப ஒரு இந்த தேசத்திலேயே ரொம்ப ஒரு பொருளாதார பஞ்சம் வந்து இருக்குது. இப்ப இந்த
இது இப்போ இந்த பூமி அதிர்ச்சி மாத்திரம் இல்ல, பல வகையான இந்த சூறாவளி காற்றுகள் இப்ப சமீப நாட்களா அமெரிக்கால தான் நிறைய தாக்குகிறது கேட்க. சமீபத்துல அந்த ஒரு சூறாவளி காத்து அடிச்சு ஒரு கிராமமே முற்றிலும் போச்சு. ஆமா, இப்போ இந்த ஜனவரி மாசம் நம்ம இந்த நியூ இயர் சர்வீஸ் நடத்தினோம்ல, அப்பொழுது இவங்க பார்த்த ஒரு விஷன், இந்த மாதிரி பெரிய சூறாவளி காற்று வந்து வீடுகளை தூக்குறது, கார்களெல்லாம் தூக்கி ஜனங்கள்லாம் தூக்கி எரியப்படுறத நீங்க தரிசனத்துல பார்த்தத பப்ளிக்கா சொன்னீங்க. இப்போ இந்த லாஸ்ட் 3 மந்தா அமெரிக்கால வந்த இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட், இது ஒரு ரெக்கார்டா அளவுக்கு சூறாவளி காற்றுகள் வந்து அதே மாதிரி சேதம் பல மாநிலங்கள்ல உண்டாயிருக்குது. இப்ப சமீப நாட்களாவே நம்ம கேள்விப்படுறதுல வந்து இந்த அமெரிக்கால இந்த நியூ ஆர்லியன்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டது. கட்ரினாக்கு பிறகு அது கட்ரினால பாதிக்கும். அது மாதிரி இப்ப இயற்கை சீற்றங்கள் வந்து அடிக்கடி அமெரிக்காவை தாக்கிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள்ல. நிறைய தீர்க்கதரிசிகள் பல பேரு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நியாய தீர்ப்புகள் சொல்லிக்காப்பல. ஓஹோ, அது வந்து ஒரு சின்ன கூட்டமாக இருக்குது. அதுக்கு பதிலா தான் இன்னொரு கூட்டம் எழும்பி இல்ல அதெல்லாம் இயற்கை, கர்த்தர் நல்லவரு அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் அப்படியே மடக்கடிச்சு தீர்க்கதரிசிகள் வாய்களை கட்டுற மாதிரி ஆயிடுது. இது இந்த மாதிரி அழிவின் தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம் இருக்க, கர்த்தர் வந்து வேற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க தேசத்தை குறித்து. அது வந்து உங்ககிட்ட தான் கேட்கணும் விவரங்கள். அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு அக்னி ஒரு காட்டாற்று வெள்ளம் போல புரண்டு வருகிறது. அது என்ன என்று ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, அது நீ எதிர்பார்க்கிறதை போல அழிவின் அக்னி அல்ல, இந்த தேசத்திற்குள் அது பாய்ந்து செல்ல போகிற ஒரு ஜெப அக்னி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அக்னி அந்த தேசத்தில் ஊடுருவி செல்லும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள அநேக சாத்தானுடைய பலிபீடங்கள், பாகாலுடைய பலிபீடங்கள் சுட்டரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் தரைமாக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இப்போ ஒரு ஜெப மாற்றம். இதுக்கு முன்னால வந்து அமெரிக்கால கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட அளவுல அமெரிக்கர்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற அளவுக்கோ ஒரு ஹீலிங் பண்ற அளவுக்கோ அதிகமாக அவங்க ஜெபத்தில் ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் வச்சிருந்த என்னுடைய இது. நான் அதிகமா பழகினதுல யார்கிட்ட இல்ல. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். டோட்டலா அந்த தேசம் மெஜாரிட்டின்னு பார்த்தா அது அப்படித்தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு உண்டாகுது. இப்போ நம்ம மோகன் அண்ணாங்க போய் பல ஆண்டுகளாக ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு போய் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் அவங்ககிட்டே கேட்டுருவோம் அதை பத்தி. 15 வருஷமா அங்க அந்த நாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் முதல் முறை நான் போயிருக்கும் போது அப்ப ஆண்டவர் வந்து ஒரு நடுராத்திரில ஜெபிக்க முடியும் தோணுனார். ஒரு கேம்ப், சர்ச் கேம்ப் நடக்கும் அமெரிக்காவில. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். என்ன ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஏவினாரு. நான் போய் எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது இந்த தேசத்துக்கு இன்னைக்கு அப்போ 15 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா அசைக்க முடியாத அளவுல எந்த ஒரு இல்லாம ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த தேசத்தை நினைக்கிறாங்க எந்த பாதிப்பும் வராது, நம்ம ஷேப்பா இருக்கிறோம். உள்ளுக்குள்ள இருந்தே ஒரு ஆபத்து வரும் இந்த தேசத்துக்கு, பயங்கரமான ஒரு அழிவும் பயமும் உண்டாகும். இந்த தேசத்துக்காக நான் ஜெபிக்கிற மக்களை தேடுறேன் இல்ல, அதான் ஆண்டு சொன்னது. அப்ப ரொம்ப விடிய காலம் வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்ப ஆண்டு சொன்ன ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். அதுக்கப்புறம் தான் கத்துறங்க ஒரு திறப்பின் வாசல் ஜப்பான் 3 நாள் உபவாசம் ஆரம்பிச்சு வாஷிங்டன் டிசில ஆரம்பிச்சு இப்போ 15 வருஷமா ஜப்பான் நடக்கு. இப்ப 3 இடத்துல நடக்கு. சான் பிரான்சிஸ்கோல, டெக்சஸ்ல தேவ பிள்ளைகள். இப்போ ஆரம்பத்துல 20 பேர் வந்தாங்க, இப்ப 400 பேர் 450 பேர்லாம் வர்றாங்க ஒரு கூட்டத்திலயா வந்து ஜெபிக்கிறாங்க. உபவாச ஜெபத்துல இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு. இடையில ஒரு 10 இயர்ஸ் ஆன உடனே நான் நினைச்சேன் போதும் இந்த நாட்டுக்கு வந்து ஜெபிச்சாச்சு, அதனால இன்னும் இந்த மாதிரி ஜனாதிபதி தேர்ந்தெடுத்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது, நாம இந்தியால இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நான். அப்ப அன்னைக்கு ஒரு விடிய கால ஆண்டவர் என்கிட்ட பேசினார், தெளிவா என்னை எழுப்பி பேசி, இந்த தேசத்தை நான் நேசிக்கிறேன், இந்த தேசத்தை நீ வெறுக்க கூடாது, இந்த தேசத்தை நேசித்து நீ ஜெபிக்கணும். ஏன்னா இந்த தேசம் என்னால் ஆரம்பிக்க, என் பிள்ளைகளை கொண்டு நான் ஆரம்பிச்ச தேசம், பெரிய பெரிய ஊழியர்கள் எழும்பி ஊழியம் செய்த தேசம். ஆனா இன்றைக்கு இந்த தேசத்துல சொன்ன காரியம் நான் துக்கப்படுத்துது. அப்படி பேசிட்டு ஆண்டு சொன்னாரு, நீ வந்து வெளியில அரசியல் அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் அரசியல் காரியங்கள் நடக்கிறது நீ பார்த்து துக்கப்படுற, சபைக்குள்ள பாரு, ஊழியர்களை பாரு. சபை மாறினாதான் அரசியல்ல மாற்றம் வரும், தேசம் மாறும். சபைக்குள்ளதான் நீ கவனம் செலுத்தி ஜெபிக்கணும். அங்க ஜெபிக்கிற கால் இல்ல, என் மாதிரி ஆத்ம பாரம் உள்ள ஆட்கள் ரொம்ப குறை. அப்ப அது மாறணும்னு சொல்லி பேசினார். அதுல இருந்து இப்ப ஒரு 3-4 வருஷமா சபையை போக்கஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சு. சொன்னா ஜெபாவி ஊற்றப்படணும்,
அதுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சு இந்த நாட்கள்ல சமீப நாட்கள்ல நிறைய சபைகள் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாயிருக்கு. அது அந்த பேசினார். நீங்க முதல்ல போன நாட்கள்ல பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். பயங்கர மாற்றம். அப்போ எப்படி இருந்தாங்க நிர்விசாரம்? அப்போ நிர்விசாரம் அப்படின்னா உபவாசத்துல எல்லாம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. வசனத்தை சொன்னா எல்லாம் கிடைக்கும். ஃபைத். ஒன்லி விசுவாசம். வசனத்தை சொல்லி அங்க இருக்க பாப்புலர் டாக்டரின் அதுதான். ஒன்லி வசனத்தை சொல்லி எல்லாம் கிடைக்கும். ஃபைத் எதுக்கு ஜெபிக்கணும் அது மாதிரி உள்ளது. ஆனா இப்போ சமீப நாட்கள்ல தான் நம்ம ஜெபிக்காம இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாத இந்த உணர்வு உண்டாயிருக்கு. இந்த சமீபத்துல லாஸ்ட் இயர்ல எல்லாம் டெக்சஸ் மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் ஒரு விசுவாசி. அவரே ஒரு உபவாச ஜெப அறிக்கை சொல்லி ஒரு டெக்சஸ் மாநிலத்துல வச்சிருந்தாங்க. பெரிய ஒரு ஸ்டேடியத்துல 35,000க்கு அதிகமான பேரை கூட்டி சேர்த்து ஃபுல்லா பிரேயர் பண்ணிருக்காங்க. இப்ப அமெரிக்க தேசத்தை பொறுத்தளவுல 2 விதமான சபைகள் இருக்கு. அமெரிக்கர்கள் பங்கு பெறுகிற சபைகள், அமெரிக்கர்களே இருக்கக்கூடியது. இந்த அமெரிக்க தேசத்தில் வெளி தேசத்துல இருந்து போய் குடியேறினவர்கள் வைக்கக்கூடிய சபைகள். இந்த 2டைய நிலைமையும் ஒரே மாதிரி இருக்கா? 2